டே 19ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளம் பழம் தான். அத வச்சு தான் இன்னைக்கு நான் ஜூஸ் பண்ண போறேன். இதுவரைக்கும் யாராவது என் சேனல் பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 30 டேஸ் 30 ஜூஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் போடுற எல்லா ஜூஸ் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இப்ப இந்த ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ப்ளம்மோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாமா? முதன்மையான ஹெல்த் பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் நிவாரணம். ப்ளம்மில் உள்ள நார்ச்சத்து மற்றும் சார்பிட்டால் மலச்சிக்கலை நீக்கி குடல் இயக்கத்த சீரா வச்சுக்குது. ப்ளம்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா கிடைக்குது. இதில உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்ஸிடன்ட்கள் உடலை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாத்து, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா நமக்கு தருது. இதய ஆரோக்கியம். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி, தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து, இதய நோய்களை தடுக்கவும் இந்த ப்ளம் நமக்கு உதவியா இருக்கு. வைட்டமின் கே மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் எலும்பு அடர்த்தியை அதிகரித்து எலும்புகளை வலுப்படுத்துகிறது. அதாவது நமக்கு எலும்பு பலம் அதிகமா தருது இந்த பழம். குறைந்த கேலரி மற்றும் அதிக நார்ச்சத்து உள்ளதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கு. சருமம் மற்றும் கண் ஆரோக்கியத்துக்கு இந்த ப்ளம் பழம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி சருமத்தை பளபளப்பாக வைக்கவும், பார்வை திறனை மேம்படுத்தவும் உதவுது. அதனால இந்த ப்ளம்ம நம்ம தாராளமா ஸ்கின்னுக்காகவும், கண் பார்வைக்காகவும் எடுத்துக்கலாம். இவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ப்ளம் பழத்த நீங்க இனிமே எங்க பார்த்தாலும் வாங்கிட்டு சட்டுன்னு ஒரு ஜூஸ் போட்டுருங்க. வாங்கிட்டு வந்துட்டு வெறுமனே வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பவுல்ல மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த பழத்த அதிலேயே போட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி பழங்களுக்கு நெறைய பூச்சி மருந்தெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அத நான் எல்லா ஜூஸ் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சா அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூஸ நீங்க எப்படி பண்ணணும்னா, அந்த பழத்த நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிட்டு. நடுவுல ஒரு விதை இருக்கும். அத நீங்க ஜூஸ்ல போட்றாதீங்க. அத தனியா எடுத்துருங்க. தோலோடவே நீங்க போடலாம். ஏன்னா தோல்லயும் நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. பிடிக்காதவங்க தோல எடுத்துருங்க. நான் இன்னைக்கு தோலோட தான் போட்டிருந்தேன். கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டுட்டேன். கூடவே ஐஸ் கியூபு, நாட்டு சர்க்கரையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பாதாம் பிசின் ரொம்பவே பிடிக்கும். அதனால பாதாம் பிசினும் ஊற வச்சிருந்தேன். நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்தாச்சு. அப்படியே குடிச்சிட்டீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப திக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அத அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணி குடிச்சா தான் எனக்கு பிடிக்கும். அத நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸையும் நான் ஊற வச்சுட்டேன். எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னா, அந்த ஜூஸ் போடும்போது கரெக்ட்டான பதத்துல இருக்கும். அப்படியே ஒரு கிளாஸ்ல ஊத்தி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஜூஸ் இன்னைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. டாடா.